நம்ம என்னதான் வெளியூரில் வேலை பார்த்தாலும் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி வராதுங்க. அதே மாதிரி தான் நம்ம காளியாட்டத்துக்கு வந்தோம் ஆடுதுறையில். நம்ம சொந்த ஊரே தாங்க. அம்மா இங்கே தாங்க பிறந்தாங்க. சரின்னு இன்னைக்கு காளியாட்டம் ஒரு ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாள் இல்லைங்க, சாரி 6 நாள். 6 நாள் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம காளியாட்டத்தை பார்க்க வந்தோம். வந்த இடத்துல இந்த கடையெல்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசில் வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் கடையெல்லாம் இருக்காது. இப்போ என்னன்னு தெரில, இவ்வளோ கடை போட்டு வச்சுருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அப்போ தான் கடையெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம அக்கா பையனுக்கு கார் வாங்க போயிட்டோம். தம்பி கார் வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாப்புல. சரின்னு நாங்களும் 150 ரூபா கார் தான் பார்த்தோம். அவன் 300 கார் கேட்குறான். டக்குன்னு பாக்கெட்டை பார்த்தா ஒரு பைசா கூட இல்லைங்க. ஜிபே இருக்காங்கிட்ட ஜிபே இல்லைன்ட்டாங்க. நாங்களும் ஆளாலும் அலைஞ்சு கீழே ஒரு 200 இருந்துச்சு. எடுத்து அக்கா பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டோம். அக்கா பையனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அவனுக்கு கஷ்டப்பட்டு கார் வாங்கி கொடுத்தா ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் காரை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டான். இப்படி தாங்க வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. வாங்குற வரைக்கும் கூட இருக்காங்க, வாங்கினதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அது ஃப்ரெண்ட்ஸும் சரி, அது அக்கா பையனும் அப்படி தான் இருக்கான். சரின்னு நாங்களும் கார்லாம் வாங்கி கொடுத்துட்டு காளியை பார்க்க கோயிலுக்கு போயிட்டோம். இந்த ஆடுதுறை மதுரை காளியம்மன் வந்து ஒரு வீடு விடாமல் ஆடுதுறையில் ஃபுல்லாக எல்லா வீட்டுக்கும் போவாங்க. இந்த சாமி வர நேரத்தில் அங்கே உள்ளவங்க வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சு படைச்சி பூஜை பண்ணுவாங்க. இது எப்பவுமே இந்த வழக்கமாக 97 வருஷமாக நடந்துகிட்ருக்கு ஆடுதுறையில். ஆடுதுறைனாலே இந்த காளி தாங்க ஃபேமஸ்ஸு, பாக்கி எதுவுமே கிடையாது. ஓடு ஓடு இதாரா மெதுவா போட மெதுவா போட நான் உட்காரலடா. பிடிக்க முடியலடா எவ்வளோ தெளிவாக இருக்குது. இங்கே நாங்கள் நிற்கிற என்ன இடம் அப்படி செஞ்சுடு உள்ளே போகிற முடியாது. என்ன எடுக்கும் இல்லையா?
இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த காலத்தில பார்வதி தேவி வந்து இந்த கோயில வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இந்த ஊர்ல, ஆடுதுறைய. அப்போதைக்கு என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க, இமயமலைக்கு வந்து சிவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. உடனே இவங்க மதுரை காளியம்மா வந்து மழைய நல்லா பேஞ்சுட்டு இருந்ததுங்க. திடீர்னு ஒதுக்குப்புறமா நான் சைடுல ஒரு கோயில் கட்டி இருந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு இவங்களும் சரி இருந்துக்க அப்புட்ன்னு அவங்களும் இடம் குடுத்துட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இவங்க தான் போயிட்டாங்களே, நம்ப இந்த ஊர பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆடுதுறைய. அது வந்து பார்வதி தேவிக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு. அவங்க ஆனா கோவமும் எதுவும் படல. சரி நம்ம வந்து சரி இமயமலையிலே இருந்துருவோம். நம்ம ஏன் அந்த ஊருக்கு வந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு, மதுரை காளியம்மனுக்கு இந்த இடத்த குடுத்துட்டாங்க. நீயே இங்க பார்த்துக்க. இங்கேயே நீ வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் புரிஞ்சு நல்ல வழிய காட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இதாங்க இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. ஆனா இது சில இது கொஞ்சம் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் நானு. இங்கிருந்து வா, இங்கிருந்து. இங்க வா. நேரா இருக்கு. நேரா தான் நானே இருக்கேன். அங்க என்ன இருக்குமா? அங்க போய் எடுங்க வா. ஐயா மோளம் அடிக்கிறாரு. ஐயா தெளிவா தெரியுது. சாமி வந்துருமா அடுத்து?